ஆக இந்த நாளிலும் நாம் மீண்டும் ஒரு முறை ஒரு மாசத்துக்கு பிறகு நாம் இவ்விதமாய் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாய் தியானிக்கும்படியாய் தேவன் சொந்த கிருபைக்காய் நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நம்ம வசனத்துல போலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நாம கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை தான். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். நீங்க ஒரு காரியத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்ம இங்க ரொம்ப தூரத்துல இருந்து பெட்ரோல்லாம் போட்டு ரொம்ப செலவு பண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்துல இந்த கூட்டத்தை நடத்துகிறோன்னு சொன்னால் அந்த நோக்கத்தை நீங்கள் புரியணும். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட சிலராவது இந்த வட்டாரத்தில் இருப்பாங்க. அவர்களை ஆண்டவர் கொண்டு வரணும், அவர்களை நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை நீங்கள் அறியணும். இதை வச்சு இங்கே ஒன்றும் காசு ஒன்றும் சம்பாதிக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், இது இங்கே எந்த லாபமும் உண்டாக்குறதுக்காக இதை செய்யலை. ஒன்றே ஒன்று, எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்து நம்ம ஆளெல்லாம் சுற்றி நீங்கள் பாருங்கள், நல்ல வீடு கட்டி இருக்கிறார்கள், கார் வச்சுருக்காவ, கார் வாங்கியிருக்கிறார்கள், எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு பாருங்க, இருக்கு இல்லையா? கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஒரு நாள் வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. நல்ல கவனிக்கணும், வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. அது இப்போ கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ளவர்களும் சரி, கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாதவர்களும் சரி, எல்லாருமே ஏதோ நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம், கடவுளுக்கு பக்கத்தில் போய் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தான் எல்லாரும் வாழ்க்கையை ஓட்டி முடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கையில் இருக்கிற இந்த வேத புத்தகத்தின் மூலம் தேவன் கொடுத்திருக்கிற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் ஆராயும் போது, இதில் இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது, இந்த நம்பிக்கை எவ்வளவு தவறானது என்பது எங்களுக்கு தேவன் உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பிரிவு மக்களும் இருக்காங்க, எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறாங்க. சாவு போகிற கட்டத்தில் மரண பயத்தோடு வாழ்க்கையை முடித்த பெரிய பக்திமான்கள் எனக்கு தெரியும். அப்போ இந்த வேத வசனங்களை ஆராயும் போது அநேகர் சுவிசேஷத்தின்படி சரியாய் நடவாதபடினாலே அல்லது நடக்க தெரியாதபடினாலே அதை எப்படியாவது அவர்களுக்கு சரியாக கொடுக்கணும். இன்னொரு முறை இங்கே வந்து இந்த வாழ்க்கையை திருத்த முடியாது இல்லையா? ஒரு தப்புன்னா நம்ம வெட்டி திருத்தது மாதிரி உள்ள விவகாரம் கிடையாது வாழ்க்கை. அது ரொம்ப முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் மக்கள் கடினமான நம்பிக்கையில் நான் பல ரீதியில் உங்களுக்கு பேசுகிறவன். ஸோ அவர்களுக்கு பரலோகத்தின் தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தி இந்த 2000 ஆண்டுகளை கடந்தும் செயலாற்றி கொண்டிருக்கின்ற சக்தி வாய்ந்த வேத வசனங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்களை சிந்திக்க வச்சு ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்து அவளை நித்திய ஜீவனுக்கு கேரண்டின்னா என்னது? உத்தரவாதமாய் நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. அநேக கிறிஸ்தவ பிரிவுகள் இருக்குது, நமக்கு தெரியும். ஆனால் எல்லா பிரிவிலும் எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறவர்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுக கூடிய ரீதியில் செயல்படுகிறார்களா என்ற மிகப்பெரிய சந்தேகம் நான் நீண்ட காலமாய் அதை உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் இங்கே இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளையும் நடைமுறைகளையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் கவனிக்கும்போது
ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு நிலை இல்லாமல் இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கடமையாக சொல்லிடுவாங்க எல்லாருமே, சடங்காச்சார மச்சல காரியத்தை சொல்லிடுவாங்க, நம்மள ரொம்ப காலம் நம்பிடலாம். ஆனால் இந்த வேத வசனம் உண்மையாக இருக்குமானால், இங்கே நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள் உண்மையாக இருக்குமானால், இங்கே நடந்து கொண்டிருக்கிற நடைமுறைகள் அநேகம் மிகப்பெரிய மோசடிக்கு நேராய் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அநேக வசனங்களை நான் சுட்டி காட்டுகிறேன், நீங்கள் அதை கேட்குறீங்க, வாசிக்கிறீங்க. அப்பவுமே உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டாயிருக்கும், நம்ம ரொம்ப தப்பில் இருக்கோம், அறியாமையில் இருக்கிறோம், இருட்டில் இருக்கோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, எப்படியாவது சத்தியத்தின் அடிப்படையிலும் சத்திய ஆவியானவரின் பலத்திலும் சில ஆத்துமாக்களையாவது ஜென்யூனா நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தணும். இப்போ சமீபத்தில் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் தந்திருந்தார். அது என்னன்னா, சபையை சுத்தம் பண்ண வேண்டும், சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும். தெளிவாய் அந்த காரியம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த காரியங்களுக்கு நடந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் தான், பல நன்மையான காரியம்லாம் செய்கிறவர் தான், நீங்கள் எல்லாம் பார்த்தவங்க தான். ஆனால் என்னதான் அற்புதம் செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அல்லேலூயா. ரொம்ப மனசில் வைங்க, எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வந்துடும். நான் அங்கே போனேன் இங்கே போனேன், கர்த்தர் அப்படி செஞ்சார் இப்படி பேசினார், எல்லாம் நல்லதாங்க, வேண்டான்னு சொல்லலை. ஒரு நாள் முடித்து நாங்களும் போய் அந்த கூட்டத்தில் நிற்கும்போது நினைக்கிறது உண்டு, இந்த மனுஷன் இதெல்லாம் சாதிச்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வரங்கையோட போகிறானே இல்லையா. எனக்கு ஒரு பாட்டனார் இருந்தார், தாத்தாவுக்கு அப்பா, அம்மாவுக்கு தாத்தா. அவர் ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் டீக்கனார். அவர் மரித்து போனார். அவர் அந்த பாக்ஸில் வச்சு, நான் சின்ன குழந்தை வைப்போம் பையன், அப்போ வச்சு கடைசி நேரம் அந்த பாக்ஸை மூட வேண்டிய நேரம் வந்தோடனே எல்லாருக்கும் ரொம்ப சங்கடம். அவர் நல்ல விலையின் நிலையுமுள்ள ஆள், ஒரு காட்டு பாஷையில் சொன்னான், கொஞ்சம் மதிப்புக்கு முக்கிய மனுஷன், நிறைய சொத்தெல்லாம் உண்டு. ஐயோ அப்பச்சி வருங்கையோட போகுதே. உடனே ஒருத்தி வந்து, அப்பச்சி எப்போவும் தடி பிடிச்சிட்டு தான் போவோம், இதை வச்சு கொடுத்து விட்றணும். இன்னொருத்தி வந்து, அப்பச்சி எப்போதும் செருப்பு போடணும், நல்ல செருப்பு போடணும். இன்னொருத்தி வந்து, அப்பச்சி எப்பவும் பைபிள் படிக்கும், இதை கொடுத்து விடணும், கொண்டு வச்சா யாரும் எடுத்துகிட்டு போனாமல் அப்படிலாம் செய்யக்கூடாது. இப்போ தடி பிடிச்சிட்டு செருப்பு போட்டு இருக்கிறாரு, நமக்கு தெரியாது பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம அதை விமர்சனமாக சொல்லலை. இப்படி வரங்கையோட போகிறாரு, காரு வீட்டில் நிற்கி, அரண்மனை மாதிரி வீடு இருக்குது. இல்லை, சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு நபர் அவர் பயன்படுத்தின ஆடம்பர காருக்குள்ளே வச்சு காரோடே வச்சுருக்காங்க. எனக்கு ஃபேஸ்புக்கில் அந்த செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார். எஸ், அப்படி நடக்குது, இல்லைன்னு இல்லை. சரி, வீட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணியிருக்காவ. சரி, இந்த வீட்டிலையாவது அவர் இருந்துட்டு போட்டு, சரி, அவருடைய ஆசை தான் இல்லையா. பாவம், அவர் இப்போ வீட்டில் இருக்காரா, காரை ஓட்டிகிட்டு இருக்காரா இல்லையா, நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஆமாம், பாஸ்டர் சொல்லாரு, தங்க செயின் எல்லாம் போட மாட்டாவலாம், உருவிடுவாங்களாம். சரியா, சாமர்த்தியமான ஆளோ தான் இல்லையா. எதை போடணும், துருப்பிடிச்ச இரும்பை வச்சிடணும், தங்கத்தை விட முடியும், வெள்ளியை கொடுக்க முடியும் இல்லையா. சரி, இப்படி எல்லாம் உலகத்தில் இருக்கு. இதுக்கு மத்தியில் மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மா நஷ்டப்படுத்தினா என்னடா பிரயோஜனம். இதை படிப்பிக்கிறதுக்கு எப்படியாவது ரிஸ்க் எடுக்கணும். பவுல் சொல்லுவார், எனக்குள்ளே கிரியை செய்கிற பலத்தின்படி நான் போராடி சாவு வர எம்படு பலம் இருக்கோ அத்தனைக்கு என்ன செஞ்சிருவேன், பிரயாசப்பட்டுருவேன் அப்படின்னு பிரயாசப்படுகிறாரு. கிதியோன்ட்ட சொன்ன மாதிரி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, பலம் இருக்கிறவரை ஓடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். சரியா. அப்போ இந்த சூழ்நிலையை நீங்கள் எல்லாரும் மிக சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆண்டவருடைய காரியங்களை அறிஞ்சவங்க இருக்கீங்க, ஊழிய சூழ்நிலை தெரிஞ்சவங்க இருக்கீங்க. எனக்கு சபை இல்லை, எனக்கு ஊழியம் இல்லை, எல்லாம் எங்கள்கிட்டையும் கேட்பாவ. சில எங்கேயாவது ஊழியம் இருக்க பிரசங்கியார எல்லாம் கேட்பாவ. அதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ஏதோ 10 ஆத்துமாயாவது ஆதாயம் பண்ணதுக்கு பிரயாசப்படலாம் இல்லையா. இது இப்போ ஏதோ ஒரு பிரசங்கியாருக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்லை இல்லையோ. ஏதோ ஒரு ஸ்தாபனத்துக்கு செய்ய வேண்டியதில் இங்கே யாரும் கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது. உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்க போகிறவளா? இதில் வந்து
ஒரு 25 பேர் டெய்லி கூடி இருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். உடனே இங்கே யாராவது சண்டைக்கு வர போறாங்களா? இங்கே கூடி ஜபிக்கப்படாது, ஓடிருங்கன்னு விரட்ட போறாங்களா? இல்லையே. 10 பேரை கூட்டி வச்சு பரலோக ராஜ்யம் இப்படி இருக்கிறது, ஏசு இப்படி சொல்லி இருக்கிறாருன்னு நீங்கள் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுனா உங்களை யாராவது விரட்ட போறாங்களா? விரட்ட இல்லை. திறந்த என்ன கிடக்கு? பூட்டு கூட கிடையாது, திறந்தான் கிடையாது. எப்போ வேணாலும் நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் சுவிசேஷங்க ஓடிட்டே நடப்பேன். மர நிழல் நான் என்னை தேடி வருவார்கள். இன்னும் இடத்துக்கு வாங்க, ஒரு குளத்தங்கரையாக இருக்கும், மர நிழலில் உட்காந்து 10 மணிலேருந்து 1 மணி வரை 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என்னோட கோரிக்கைப்படுப்பார்கள். அப்படியே வந்து கேட்குறவங்க உண்டு, கேட்டவங்க உண்டு. ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எங்கே வரணும் வாங்க. இல்லைன்னா அந்த பஸ் ஏறுறதுக்கு இந்த ஆளுகளுக்கு ஒரு நிழல் வர்றதுக்கு ஒன்று கட்டி போட்டிருக்கேன் இல்லை, அது குளத்தங்கரை அமைதியான இடங்களில் நான் எனக்கு நண்பர்கள் வரக்கூடியவங்களை கூட்டிகிட்டு போவேன். கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போவேன். எங்களுக்கு ஊர் பக்கம் குளச்சல்லையா கடற்கரை அமைதியாக இருக்கும், அங்கே நிழலான பகுதி இருக்குது. அங்கே உட்காந்து 10 மணிலேருந்து 1 மணி வரை பிரசங்கம், சில சந்தர்ப்பத்தில் ஜெபம், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு காலத்தில் நான் தனியாக போயிருந்து ஜெபம் பண்ணேன். அப்புறம் நண்பர்கள் வருவார். ஸோ அவங்க வேறு ஊழிய சூழ்நிலைகளில் அவர்கள் பல ரீதியில் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அப்படி தான் இன்னைக்கு அது நமக்கு சந்தோஷம். நமக்கு இப்படி கட்டடம் கட்டி ஃபேனு போடணும்னு ஆத்திரம் ஒன்றும் இல்லை, இல்லையா? பின்ன இங்கே எல்லாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ஆண்டவர் உங்களுக்கு தந்த வேலை. என்ன செய்ய முடியும்? எத்தனையோ ஜெப வீட்டில் நீங்கள் போனால் அவங்கள அனுமதிக்க மாட்டாவ. ஆமாம், எல்லாம் திறந்து போட்டிருக்கு. நீங்கள் வந்து இருந்து ஜெபித்து ஆண்டவருக்குள்ள உங்களுக்கு என்ன அழைப்பு தந்தாரோ இல்லையா? கனி கொடுத்தா தானே தெரியும். மாமரம் மாங்காய் காய்ச்சா தான் தெரியும் இது மாமரமா இல்லை வேறையான. கனி தெரியணும் இல்லையா? அப்படி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்லது. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே போல. அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட சிலரே ஆவது ஆதாயப்படுத்தும்படி நம்ம சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்தி கொள்வது நல்லது. நீங்கள் புரிஞ்சு கொள்வீர்கள் நம்புகிறேன். மற்ற மார்க்கங்களை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல ஒரு கல்லை நட்டுருவார்கள், ஒரு மண்ணில் ஒரு அடியத்தை வச்சுருவாங்க. அவன் ஒரு வீடு கட்டினா வீட்டில் ஒரு மூலையில் அதை பண்ணிடுறாங்க. அது அவங்க உரிமை இல்லையா? வீட்டு காம்பவுண்டுக்குள்ள ஒரு ஏரியாவை அதுக்கு வச்சிருக்காவ. அவங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்காவ இல்லையா? எங்கேயும் அந்த காரியத்தை வச்சிடணுங்கிறதுல கவனமாக இருக்காவ. நமக்கு எல்லா சூழ்நிலையும் திறந்து கிடந்தாலும் நமக்கு அந்த கரிசனையும் கவனமாக இல்லை இல்லையா? ஆமாம். அப்போ அவங்க தான் நேரத்திற்பினால நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய வந்துருமோ தெரியல. சரி, அப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டா உங்களுக்கு நல்லது. நாங்களும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை எங்களால் ஏன்றதை தான் செய்ய முடியும். நாங்கள் ஒன்றும் தெய்வம் இல்லை. ஒரு வேலையை தந்திருக்கார், பேச சொல்லியிருக்கார், இதை நடத்த சொல்லியிருக்கார், அது நடத்துகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தானே நடத்துவோம். நாங்கள் என்ன பரலோகத்துலேருந்து அவன் தரங்கணும்? எங்கள்கிட்ட 1000 குழப்பம் இருக்குது, குறை இருக்குது இல்லையா? குறை இல்லாதவர் இயேசுநாதர் மட்டும்தான், வேற எல்லாருமே குறை உள்ளவையே தான். அப்படி தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ஆக நீங்கள் சரியாக பயன்படுத்தி காலத்தை, நாட்கள் பொல்லாது விழானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டா உங்களுக்கு நல்லது. நான் எனக்கு காலத்தை சரியாக பயன்படுத்தி முடிச்சாச்சு, எனக்காக நீ பிரச்சனை இல்லை. நீங்கள் பயன்படுத்தி கொண்டா நல்லது. இந்த வட்டாரத்தில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார். இந்த மக்களை பற்றிய கேள்வி நாகர்கோவிலில் இருக்கிற எங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. கேட்பாரோ ஆண்டவர்? நாகர்கோவிலேருந்து நீ அங்கே போய் செய்யலைன்னு கேட்பாரோ? ஆனாலும் செய்கிறோம் இல்லையா? உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறாரு. உங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை தந்து இத்தனை வரியமாக வீட்டில் வச்சு நீங்கள் தலைவணி வச்சு உறங்குது இல்லையா? தலைவணிக்கு பதிலாட்டு புத்தகம் பெருசாக இருக்கு இல்லையா? தலைக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் உறங்குதியன்னு ஆண்டவர் கேட்டால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்லுதியே, ஆவி பெற்றவன்னு சொல்லுதியே, வேதத்தை படிச்சிருக்கோம், பைபிள் ஸ்டடி படிச்சிருக்கோன்னு சொல்லுதியே. என்ன படிச்சீங்களோ என்ன பெற்றியலோ உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கும் நீங்கள் தான் கணக்கு ஒப்புவிக்கணும். சூழ்நிலை இருக்குது. சரி, அப்போ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள். இன்னொரு வசனத்தை படிக்கணும். அது அப்போஸ்தலர் 2:47 அந்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அவர்கள் தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் என்ன தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்ல, முதலாவது விஷயம் என்னது? அவர்கள் தேவனை துதித்தார்கள், மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள்.
மற்றவர்களை பற்றி குண்டனி கோள் குறை, அவன் அப்படி இவர் இப்படி, அது சரியில்லை, இது வளைஞ்சிருக்கு, இது நெளிஞ்சிருக்கு, அப்படின்னு ஒன்றும் பேசிட்டோன்னே இருக்குல்ல. அவர்கள் தங்களுடைய தேவனை துதித்து கொண்டே இருந்தால் அப்படி தானே எழுதியிருக்கு. வேற ஒன்றும் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. அவர்கள் தேவனை தங்களை படைத்த, அழைத்த, ரட்சித்த, நடத்துகிற தேவனை துதித்து கொண்டே இருந்தாள். அல்ல இல்லை. ரெண்டாவது வார்த்தை என்னது? அவர்கள் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிறவர்கள், அவருக்கு சீஷரானவர்கள்னு சொன்னால் அவங்க எங்கே வேலை பார்த்தாலும் அவங்கள தனியாக தெரியும். அல்ல இல்லையா? தானா கேட்பாவ, நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்பாவ. அல்ல இல்லை, வித்தியாசமாக இருக்குது இல்லை? ஏன்னா நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய சீஷர்லன்ட்டு எல்லாரும் தானாக அறிஞ்சிக்கிடுவாங்களாம். அப்படி தானே சொல்லியிருக்கேன் அந்த வசனம். நீங்கள் நான் இயேசுவின் சீசனாக்கும், இயேசுவின் சீசனாக்கும், அப்போஸ்தலனாக்கும், தீர்க்கதரிசியாக்கும் நெத்தியில் ஒட்டிட்டு நடக்கணுமா? ஒன்றும் ஒட்டாண்டாமே, தன்னாலே தெரியும் நீங்கள் கிறிஸ்தவங்களா. அது ஏன் அப்படி காட்டிய? இல்லை, கிறிஸ்தவர்கள் தான் இப்படி அன்பாக இருப்பாவ, மற்றவையெல்லாம் இருப்பாவ, அது ஒரு அளவு தான். அது கிறிஸ்தவங்க தான் சத்துருவின் ஸ்நேகின்னு சொல்லிட்டார் இல்லையா, இருப்பாவன்னு தன்னால் கண்டுபிடிச்சிடுவாவ. கிறிஸ்தவர்களை தனியாக மற்றவங்க அடையாளம் கண்டுருவாங்க சீக்கிரத்தில். அவங்களுக்கு இப்போ உள்ள ஆள் எப்படின்னு எனக்கு தெரியலை. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றின ஒரிஜினல் பீப்புள் உண்டு. அப்போ கண்டுகொள்வார். அவரிடத்துல ஒரு கடன் வாங்கினோன்னா கூட ஒரு உதவிக்கும் இவங்க வீட்டுக்கு வேற யாரும் கொடுக்க மாட்டாவ. அல்ல இல்லையா? அந்த அக்காள்கிட்ட போனால் தருவாவ, இருந்தால் தருவாவ. இல்லைன்னா ஒரு 10 பைசா இல்லை பார்த்துடுங்க, நான் உங்களுக்கு ஒரு செவம் பண்ணாட்டா, ஒரு பைசா கொடுக்கல இல்லையா, ஒரு ஜெபம் பண்ணியாச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகணும் பாருங்க, 50 ரூபா வேணும், 100 ரூபா வேணும், பைசா இல்லை பார்த்துடுங்க, ஒரு ஜெபம் பண்ணாட்டா, ஜெபம் பண்ணியாச்சு, 50 ரூபா லாபம், 2 பேருக்கு லாபம். அல்ல இல்லை? அப்போ கொள்ளாமக்கா இது ரொம்ப ஈஸி இல்லையா? நான் இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறதா தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறதானாக்கா யோசனையோடு வந்தேன். பரவாயில்லையே, சரி, அப்போ எல்லா காரியத்துக்கும் நான் வரலாமா, ஜெபம் பண்ணலாமா? ஓ, ஜெபம் பண்ணலாமே. இப்படி தானே சபையை கட்டினாவ. இப்படி எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குது, நான் பேரை சொல்ல விரும்பலை. அந்த இடத்துல ஒரு பொம்பளை, அவங்க வேறு மார்க்கத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவங்க வேறு மார்க்கத்துலேருந்து, நம்ம மார்க்கத்தில் வர்றவனுக்கு ஏசுநாதர் தெரியாது பாருங்க. ஏசுநாதர் அவர் சிலுவையில் தொங்கினார், போனார், வந்தார். அடுத்த மார்க்கத்துலேருந்து வரவன் பயங்கர இருள், பேபிடி, பயங்கர துன்பத்திலேருந்து வந்ததுனால அப்பா எத்தனை வரியும் கடந்து வேதனைப்பட்டிருக்கோம். நேரத்தை இயேசு தெரியாமல் போச்சு. அப்போ இயேசு தெரிஞ்சாச்சு, அது ரட்சிக்கப்பட்டு உடனே அப்படியே இருந்து ஜெபம் பண்ணி பக்கத்தில் உள்ள ஒரு இன்னொரு நபரையும் பைய சேர்த்துக்கிட்டு இப்போ 2 ஆச்சு. அது பொல்லாத ஏரியா, பொல்லாத ஏரியா. அதில் இருந்து ஜெபம் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான சபை இருக்கு அந்த இடத்துல. அல்ல இல்லை, ஸ்தாபனத்துக்கு கொடுத்துட்டாங்க, நான் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறவன். அல்ல இல்லையா? பிரம்மாண்டமான சபை அம்மா. ஆமாம், அதில் அவங்க இறந்து போனாங்க, நான் பார்த்துருக்கேன், அவங்கள பார்த்துருக்கேன். சரி, பார்த்துடுங்க, 2 பொம்பளைகள் தான். அது கேட்டால் சொல்லாத இந்த 2 பேரும் தான். அதில் ஒரு ஆள் போச்சு, ஒரு ஆள் இப்போ போயிருக்கோம் அடுத்தது. சரி, அப்படி கட்டினதுன்னு அப்படியா பெரிய அப்போத்தில் நாக்கம் தீர்க்கதரிசியாக்கம்னு சொல்லிக்கிட்டு நடக்கானுவேன். அவனோட கொண்டு சாதிக்காத காரியத்தை 2 பொம்பளைகளை கொண்டு சாதிச்சிருக்கு. அல்ல இல்லையா? இப்போ அது பிரம்மாண்டமான சபையாய் அந்த பொல்லாத ஏரியாவில் அவ்வளோ ஜனங்கள் இருக்குது அதில். அல்ல இல்லையா? சரி, அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ ஜனங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பெற்றிருந்தார்கள்? தயவு. இப்போ நேர தலைகளை இருக்கு இல்லையா? ஆவி பெற்ற ஆளுகளுக்கு மூஞ்சியில் தான் பார்க்க முடியாது, அவங்கள்ட்ட பேச முடியாது. நான் ரொம்ப காட்டமாக திட்டி போடுவேன். அந்நிய பாஷை பேசுறதும் கை கால் உதறதுல நிறுத்து, முதல்ல உனக்கு கனியில் நீ காட்டு. அல்ல இல்லையா? ஆவியின் கனின்னு கலாத்தியர் 5:22 9 கனி சொல்லியிருக்கு இல்லையா? பரிசுத்தாய் வந்தால் அந்த கனி வரணும்னு அர்த்தம், அந்நிய பாஷை வரணும்னு அர்த்தம் இல்லை. அது நீங்கள் 1 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் பட்டியல் சொல்லியிருக்கு. அதில் தான் அந்நிய பாஷை பேசுகிறதும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணதெல்லாம் எங்கே சொல்லியிருக்கு? அங்கே வரம் பட்டியலில் இருக்கும், கனி பட்டியலில் இருக்காது. ஒரு ஆளுக்குள்ள பரிசுத்தாவி வந்தால் ஆவியின் கனிகள் கண்டிப்பாக வரணுமா, இல்லைன்னா அது பரிசுத்தாவி இல்லை, அது வேற ஆவின்னு அர்த்தம். அந்த ஆவிக்கு முதல் கனி என்னது? அன்பு, ஸ்நேகம். அல்லே? அன்பு. நீங்கள் ரோமர் 5:5 படிச்சீங்கன்னா அந்த அன்புக்கு ஒரு ஆழத்தை பாருங்க. பரிசுத்தாவி எப்படி அன்பை கொண்டு வராராம். 5:5 படிங்க. பரிசுத்தாவினாலே தெய்வ அன்பு இருதயங்களில் என்னது என்னது என்ன வார்த்தை? ஆவி, தேவ அன்பு என்ன செஞ்சிருக்கான்? எல்லாரும் சொல்லுங்க. தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்குன்னா என்ன தெரியுமா?
மழை பெய்யும் போது ஒவ்வொரு துள்ளி விழுவது மழை துள்ளி தெளிக்கப்படுதல். ஓகே, பரிசுத்தாவினால தேவ அன்பு தெளிக்கப்பட்டிருக்குன்னு எழுதல் இல்லையா? ஊற்றப்பட்டதுன்னா அருவியில் பாஞ்சது மாதிரி பாயுதுன்னு, பைப்பில் பாஞ்சு என்னப்பா. அப்போ பரிசுத்தாவி வரும்போது இவ்வளவு அன்பின் அனுபவங்கள் ஊற்றப்பட வேண்டும். ஊற்றிருக்கா? ஊத்துனாவளா? உங்களுக்குள்ள ஊத்துனாவளா கேப்பமே. நம்மக்கிட்ட ஊத்துனா தெரியாதாகம். ஊத்துனா அந்த பாத்திரம் நிறைஞ்சு வழியும், நிறைஞ்சு நிறையாதா? ஒரு நேரம் வழியணுமே, வெளியே அன்பு வழியணுமே. இப்போ அன்பு ஒளிஞ்சு போச்சு. அன்பு ஒளியாதுன்னு சொல்லியிருக்கு, இப்போ அன்பு ஒளிஞ்சு போச்சு, வம்பு ஒளியல. அப்போ பரிசுத்தாவி வந்தோடனே வம்பு ஊற்றப்பட்டிருக்கு. வம்பு வம்பு சண்டை இல்லைன்னா அம்பு, அடுத்தவனுக்கு நெஞ்சில் அடிப்பாவே இல்லையா, அம்பு. இப்போ அம்பும் வம்பும் ஊற்றப்பட்டதுனால தான் ஒவ்வொரு சபைக்கும் இன்னொரு சபைக்கும் அன்பு கிடையாது, ஐக்கியம் கிடையாது. கை கால் உதறது தான், கையை முறுக்கி மற்றவர்களை இடிக்கிறது தான் மிச்சம், கேஸ் போட்டு தான் நடந்துகிட்ருக்கு. நான் அதை காட்டமாக தட்டுவேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்நிய பாஷை ஆவியை பேசுகிற ஆவி பரிசுத்த ஆவின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கை கால் உதற ஆவியை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வேணால் பெரிய பிரசங்கம் பண்ணாலே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ சாசு பெரிய பிரசங்க ஆகும், ஆவியின் கனி இருக்கா இல்லையா? கொஞ்சம் கூடுதலுக்கு வர வர்றோம், புதுசில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே. ஓகே, அன்பு. அப்போ அன்பு உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிடணும். இருக்குன்னா நீங்கள் ஏமாறப்படாது, உங்களுக்கே தெரியணும் நம்மகிட்ட இந்த கனி கிடையாது. அப்போ பரிசுத்தாவி நம்மகிட்ட கிடையாதுன்னு நீங்கள் உணர்ந்துக்கணும். அப்போ அந்த கனி வந்தா அப்போ ஜனங்கள் இடத்துல என்ன பரவா இருக்கலாம்? தயவு. ஜனங்கள் இடத்துல தயவு. கொஞ்ச நாளாக முறக்குவாவ, புதுசில் கொஞ்சம் முறக்கி பார்ப்பாவ, அதுக்கப்புறம் தெரியலையே இது முறக்கக்கூடிய ஆள் இல்லை. நான் ஒரு சைக்கிள் கடையில் பஞ்சர் ரோட்டுக்கு போய் நின்னேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே. அப்போ அங்கே ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு மனுஷன் வந்திருக்கான். அவன் பந்தைக்கோஸ்தே சபையாரை மாறா திட்டுக்கிறான், கெட்ட வார்த்தை எல்லாம் போட்டு திட்டுக்கிறான். அந்த பஞ்சர் கடைக்காரன் என்னையும் பார்க்குறான் அவரையும் பார்க்குறான், என்னையும் பார்க்குறான் அவரையும் பார்க்குறான். எனக்கு டைப்பை பார்த்து அந்த ஆள் மனசிலாக்கிட்டான் இவன் என்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை. சரி, பஞ்சர் ரொட்டி முடிஞ்சோடனே காசை கொடுத்துட்டு போகிறேன்னு எடுத்தேன். உடனே அந்த ஆள் சொல்லுகிறான், சார் என்ன மன்னிக்கணும், நான் உங்களை பேசலை. எப்படியா? நான் கேட்டேன் அவன்கிட்ட, நீ என்ன பேசுனேன்னு கேட்டேன். அவனே சொல்லுவேன், நான் உங்களை பேசலை, பார்த்துடுங்க, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன். அவ்வளவு நேரம்தான் ஆச்சு. பஞ்சர் ரொட்டி முடியறதுக்குள்ள நேர மைண்டு தலைகளை. அப்போ இது போல் நம்ம சுற்றியும் பல ஆளுகள் பல மாதிரி பொய்யானெல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை நாள் சொல்லுது இல்லையா? அவ்வளோதான். பரவ சொன்னா இல்லைக்கா, நீ அவைகளை பற்றி இந்த பொய்யெல்லாம் வேற யாரையா அப்படி சொன்னாலும் அது நாங்கள் நம்புவோம் இல்லையா? அவ்வளோதான், சொல்ல மாட்டோம். அப்போ ஜனங்களிடத்துல தயவு பெற்று கொண்டிருந்தார்கள். பெற்றீர்களா? தயவு கிடைக்குதா உங்களுக்கு? அவங்க தயவு இல்லைன்னா அவங்க தயவு இல்லையா? பெற்றார்கள். அடுத்த வார்த்தை, கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ இங்கே புரிய வேண்டிய விஷயம், பரிசுத்த பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் எங்கே இருக்கிறதோ, சரிதானே, எங்கே இருக்கிறதோ அங்கே தான் சபை அந்த ஜனங்களை சேர்த்து கொண்டு வந்தார். நீங்கள் அப்போஸ்தலர் 20:28 வரும்போது ஒரு வசனத்தில் பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது தேவன் தம் சுய இரத்தத்தினாலே சிந்தி ஆகையால் உங்களை குறித்தோம். 20:28 அப்போஸ்தலர். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை குறித்து மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அப்போ இங்கே என்ன புரிகிறோம்? அவர் சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை, ஆத்துமாக்களை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவிதான் நம்மை பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார். அவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற, ஆவியின் கனி இருக்கிற. மீண்டும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், எனக்கு நிறைய ஆவி கூட்டங்களை தெரியும், நான் பல சூழ்நிலையில் அனுபவங்களை பார்த்துக்கிட்டு வர்றவன். வார்த்தையை தெளிவாக பிடிச்சிருங்க. பரிசுத்த ஆவிக்கேற்ற கனிகள் இருக்கிற இடத்துல, வார்த்தை சரிதானே? கை கால் உதறது அந்நிய பாஷை எல்லாம் இருந்துட்டு போட்டோம், வெள்ளம் வரும்போதெல்லாம் பார்க்க தான். பரிசுத்த ஆவிக்கேற்ற கனிகள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் ஆத்துமாக்களை ஆண்டவர் சேர்த்துட்டு வருவார். அல்ல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாருங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உள்ள ஊழியக்காரர்களுக்கு தெரியல. ஒரு 2 லட்சம் செலவாக்கி ஒரு கன்வென்ஷன் போட்டுட்டா, சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பிரசங்கியை கொண்டாந்துட்டா சபையை கட்டலான்னு நினைக்காவ, ஒரு நாளும் கட்ட முடியாது. நீங்கள் ஆண்டவரை விரட்டிக்கிட்டு எப்படியாக அந்நியனை கொண்டு சபை கட்டுவியே?
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விட்டுக்கிட்டு வேற எந்த ஆவியை வச்சு நீங்கள் கிறிஸ்துவன் சபையை கட்டுவிய முடியாது. தயவு செய்து இதை புரியுங்க. நான் தேவனுடைய ஆலயம், தேவ ஆவினாலே நடத்தப்படுறவனாக இருக்கணும். நம்மை போன்றவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையினுடைய சூழல் பரிசுத்த ஆவி தான். அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய ஊழியங்களில் நடக்கிற காரியம் என்னன்னா, இந்த பாஸ்டர் மாதிரி விவரம் கேட்டு அந்நிய ஆவியும் அந்நிய அக்கினியும் இந்த அப்போஸ்தல அஸ்திபாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத நாடகங்கள் எல்லாம் நடத்தி போடுவாங்க. பல நாடகம் இருக்குது. கள்ளத்தனமான நாடகம், அரசியல் நாடகம், மாம்சத்துக்கு ஏற்ற நாடகம், மோசடி நாடகம், கர்த்தர் வெறுக்கிற நாடகம் எல்லாம் நடத்தி சபையில் இந்த ஆவியானவர் போயிடுவார். ஆவியானவர் போயிட்டார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே தேவ பிரசனம் இருக்கணும். அது மேலே மேகமாக தெரியணும், அக்கினி ஸ்தம்பம், ஆமாம் மேகத்தூண் அப்படி தெரியணும். அங்கே தேவ பிரசனம் இருக்கிறது வரைக்கும் பரிகாரம் உண்டாச்சு. கர்த்தரை எரிச்சல் விட்டுனாங்க, பிரசன்னம் அங்கேருந்து வாசலுக்கு போச்சு. வாசல்ல இருந்து மலையில் போயிட்டு திருப்பி பரலோகத்துக்கு போயிட்டு, அது இசைக்கேல இருக்கு. சரியா? அநேக ஆவி கூட்ட சபைகளுக்கு நிலைமை இது. 4 நாளையில் அந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 6-7 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு ஒன்று நான் படிச்சிருக்கேன். இது மாதிரி உடச்சி போடுவாங்க. இதை ஹேண்டில் பண்ண தெரியலை. ஆவியை அவிச்சு துக்கப்படுத்தி பரிசுத்தாய் ஓடி போகிறதுனால தான் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வரையில. அல்ல அதெல்லாம் பாஸ்டர் மாதிரி அறிக்கப்படணும். இனிமேல் அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வர அனுமதிக்க மாட்டேன். அது ஆசாரியனுடைய பொறுப்பு. உசியா பள்ளி செலுத்துறதுக்கு அங்கே தூபம் காட்டுறதுக்கு உள்ள போனான். ஆசாரியர்கள் தடுத்தார்கள், போகப்படாது, நீர் மன்னனா இருக்கலாம். கவனிக்கிறீங்களா? ஆசாரியர்கள் ஊழியக்காரர், நீ மன்னனா இருந்தால் அங்கே மன்னனா இருந்துட்டு போ, இது தேவ சமூகம், இது லேவியருக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி, உள்ள நுழையாத. ராஜாவா இருந்தாலும் உடல்ல பாருங்க, பார்த்தீங்களா? இன்னைக்குள்ள பிரசங்கி மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய ராப்பாடிகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து, வா நீ இங்கே இருந்துக்க, நடுவில் இரு, உனக்கு ஆவியை வச்சுக்க. அவனுக்கும் அப்போஸ்தலருக்கும் சம்மந்தம் இருக்காது, வேதத்துக்கும் சம்மந்தம் கொஞ்சம் பார்க்காண்டாமா. நமக்கும் ஒரு வேத அறிவிக்கும், படித்து பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கோம், டிடி டாடின்னு எல்லாம் போட்டால் வருமா? இதை வச்சு பார்க்கணும். ஒரு மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதல் குறை இருக்க விட்டுறலாம். அட்டர்றான் அரசியல் எல்லாம் வாரவன் எல்லாம் இவனுடைய தேவனை கொடுக்க வேண்டியதெல்லாம் இவனை கொடுப்பான். அப்படி செய்கிறவனை கொண்டு வந்தா பரிசுத்த ஆவியானவர் போயிடுவார். பிறகு நீங்கள் இருந்து சிங்கியும் கொட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அப்படி தான் துக்கம். இனி ஆத்துமாக்கள் இருப்பாங்க, எனக்கு சபையில் தெரியும், நல்ல அனலாக இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்தால் ஆத்துமாக்களுக்கு ஆவியில் துக்கம் உண்டா வேற சபைக்கு போயிடுவாங்க. நான் நீண்ட அனுபவத்தோடு பேசுகிறேன்னு சொன்னேன். என்கிட்ட சொல்லுவாங்க தனியாக, பாஸ்டர் அனலாக இருந்தோம், இந்த ஆளை அனலை அணைச்சி போட்டார். நாங்கள் அதனால எங்களுக்கு ஜீவன் தப்பா ஓடணும் பாருங்க. சபையை விட்டு போகப்படாதுன்னு தான் நல்லா நினைக்கும், எங்களுக்கு ஜீவன் தப்பா போனோன்னு ஓடி போனோம். நிறைய அனுபவம் எனக்கு பேச முடியும். ஒன்று, பரிசுத்த ஆவி, பரலோகத்தின் அந்த ஆவி கேட்ட கனிகளோடு இருக்கட்டும். 2வது, அந்நிய அக்கினி உள்ளவரை ஒரு நாள் அனுமதிக்க முடியாது. இல்லைன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டார், நீங்கள் எதுக்கு அடுத்த ஆளை கொண்டு வரைய? இங்கே இருக்க ஆவியானவர் வேலை செய்ய மாட்டாரா? இங்கே இருக்க இயேசுநாதர் போதா இல்லையா? இங்கே இருக்க பரிசுத்த ஆவியானவர் போதாரு இருந்தால் வேற ஆளால் கொண்டாந்தியலோ? நான் ரொம்ப கண்டிப்பாக சொல்லி போடுவேன், உங்களுக்குள்ளும் உங்கள் சபையினிடலும் பரிசுத்த ஆவியானவருங்கிற விலையேற பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்துடைய பிரசன்னம் இருக்குங்கிறத மறந்துடாத. நீ அவரை அசட்டை பண்ணிக்கிட்டு நீ வேற ஆளை வேற யார் என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன், கொண்டு வர முடியாது. முதல்ல ஆவியானவர், அந்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஏற்ப சில விஷயங்கள் இருக்கும். இப்படியெல்லாம் உடைச்சிருவாங்க, குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. நிறைய ஊழியங்களை நான் பார்த்து வருகிறவன். சரி, அப்போ நாம் அப்படிப்பட்ட இடத்துக்கு இடம் கொடுக்கப்படாது. அப்போ சில தீர்க்கதரிசி அஸ்திபாரம், பரலோகத்தின் ஆவியினுடைய கனிகள், அது இருந்தால் மெதுவாய் ஆண்டவராக ஆத்மாக்களை இழுத்துட்டு வர்றது தெரியுமா? ஒரு வசனம் இருக்கு இல்லையா? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நெருக்குது யாரு? ஆண்டவர்களே நெருக்காரு. ஒரு குறிப்பிட்ட சபையில் விசுவாசியாக இருந்தாங்க, ரொம்ப காலம் விசுவாசி. அப்போது அவங்களுக்கு 2-3 வீடு இருந்து ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு இருந்தேன், தங்கியிருந்தேன் ஆரம்பத்தில். ஏன்னா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டதுனால நான் அந்த அவங்க வீட்டில் தான் எனக்கு வாடகை கொடுத்துருந்தாங்க. நான் அப்படி தான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், ஊழியத்தை. ஸோ அப்போ அவர்கள் வருவார்கள், நானும் ஆண்டவருக்குள்ளே இருக்கனால இடத்துல கொஞ்சம் அன்பாக பேசுவார். அவங்க பெரிய ஸ்தாபனம், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சபையினுடைய அவங்க கொஞ்சம் காரியம் விருப்பம் இல்லாத காரியங்களை, இந்த சபை இப்படி இருக்குது, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு மனம் விட்டு பேசி கொண்டிருந்தார். மனம் விட்டு பேசிகிட்டு இருந்தார்.
அப்போ நான் கேட்டேன், கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டேன். சரி, உங்களுக்கு இவ்வளவு மன கஷ்டம் இருக்குன்னு சொல்லுது இல்லையா? சரி, நம்ம இந்த இடத்துல எத்தனையோ சபை இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு எங்கள் ஊரில். ஒரு நல்ல சபையை பார்த்து போய் உட்காருங்க, போங்க, உங்கள் ஆவிக்கு ஒத்து போகிறத பார்த்து நீங்கள் போகலாம். அதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு நான் ஒரு பிரசங்கியாருங்கிற தோரணையில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். அப்படி போகிறக்கு அனுமதி இருக்குது. உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு அது முக்கியம், சபையோ சங்கமோ கட்டடம் இல்லை. உடனே அவங்க சொன்ன பதில் என்னன்னா, அப்படி இல்லை பாஸ்டர், நான் வேறு மார்க்கத்தில் ஆண்டவருக்குள்ளே வந்தேன், எங்கே போனோன்னு தெரியாமல் நான் ஒத்தைக்கு மாட்டி, என்ன சுற்றி இருக்கவே வேற இல்லையா? அப்படி இருக்கும்போது ஜோம் பண்ணனே, ஆண்டவர் ஒரு சொப்பனத்தில் இந்த போர்டை காட்டி, அந்த சபைக்கு பேர் போர்டு அதை காட்டி இந்த சபைக்கு போன கையை காட்டினார். அப்படிதான் நான் இந்த சபைக்கு வந்தேன். நல்லா புரியணும். அப்போ இனி இங்கேருந்து வெளியே போனோம்னாலும் ஆண்டவர் இது மாதிரி காட்டி இங்கேருந்து வெளியே போகணும்னு சொன்னால் போவேன். கொள்ளாமா? புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்லி இங்கே வந்தேன், இங்கே ஏதோ கொஞ்சம் சரியில்லைன்னு நான் ஓட மாட்டேன். இன்னும் அவர் சொன்னால் போவேன், இல்லைன்னா ஆபத்தாயிரும். இப்போ புரியுதா எப்படி கர்த்தர் சபையில் ஜனங்களை கொண்டு வருகிறாருங்கிறது அற்புதமான காரியம். ஓலை கிடவு கட்டிக்கிட்டு இருப்பான், பெரிய மந்திரி மாதிரி போய் தரையில் இருப்பான், தெரியுமா உங்களுக்கு? அது ஆண்டவருடைய ஒரு கிரியை, ஒரு அதிகாரம். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறார்ல, நீ உண்மையை திறந்த வாசலை வைக்கிறேன், அதிகாரம் கொடுக்குறேன். அவர் தான் அதை செய்கிறார். அவர் அடைச்சா திறக்க முடியாது, அவர் திறந்தா அடைக்க முடியாது. அந்த எல்லைக்குள்ளே நம்ம இருக்க படிக்கணும், பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு, சில பரீட்சை பாஸ் ஆக வேண்டிய அனுபவம் இருக்குது. அப்படி இருந்தால் அது அவர், இது பொறுப்பு அவர். ரத்தம் சிந்தினது அவர், ஆளுகை செய்கிறது ஆவியானவர். இப்போ மேய்ப்பரில் ஏற்படுறதோ அவர் தான் தானாக ஏற்படுகிறதில்லை. ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் வழியே தானாக ஏற்படுறது. அப்படி தான் சபையை உண்டாக்குது. அதை தேவன் வருக வரைக்கும் செயல்படுத்த விரும்புகிறார். அக்கினியை போட வந்தேன், நான் போட மாட்டேன் ஏன்னு சொல்லுவார் அவர். நான் போட வந்தேன், உங்களுக்கு தானே மனசு இல்லை, உங்களுக்கு மனசு இல்லை, விரும்பலை. நான் போட்டால் வெள்ளத்தை ஊற்றி அணைச்சி போடுவிய, துக்கப்படுத்துவிய, நான் என்ன செய்யுது? சரிதானே? சரி, அப்போது ரட்சிக்கப்படலாம். முதலாவது என்ன பார்த்தோம்? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார், வர வேண்டும். ரெண்டாவது, நாம் பரிசுத்த ஆவிக்கேற்ற கன்னி கொடுக்கிறவர்களாய் பலத்த கருத்துக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வர முடியும். கர்த்தர் நிலை நிறுத்தவும் முடியும். நீங்கள் வெளியே போனாலும் ஓட முடியாது, அவர் அடித்து விரட்டி கொண்டு வருவார். எங்கே போகிற நீ, உன்னை எங்கே கொண்டு வச்சேன், இங்கே எங்கே வட்டங்கரங்கான்னு சொல்லுவார். நிறைய அனுபவம் இருக்குன்னு சொன்னேன், நேரம் போயிடும். அப்படி செய்கிறார். மூன்றாவது, பரிசுத்த ஆவி கண்காணிகளாய் நம்ம வைத்திருக்கிறது என்ற ஒரு பயத்தோடு நம்மையும் நம் சூழ்நிலைகளையும் நாம் ஹேண்டில் பண்ணணும். சரியாக அதை பயன்படுத்தினா ஆண்டவர் நன்மையான காரியத்தை சரியாக செய்வார். நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைப்பீர்களா? உங்கள்கிட்ட இல்லையா கேட்கணும். நாங்கள் அங்கேருந்துங்க வந்தோம் இல்லையா, இவ்வளோ பெட்ரோல் அடிச்சுட்டு. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கிட்டோடி உள்ளவியா. இன்னும் இந்த வட்டாரத்தில் நிறைய ஆளுவை இருக்குது. எல்லோரும் வருகைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டா இருக்கா அவள் வீட்டில்? அப்படியா? எல்லோரும் பிரசங்க இப்போ வருகைக்கு வந்தால் இந்த வட்டாரத்தில் உள்ள எல்லாருமே போயிடுவாவ. அப்படியா? இல்லையே. அப்போ இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சுவிசேஷத்தை, தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லி ஜபம் பண்ணி, சிலர் உடனே கேட்க மாட்டாவ, பிறகு தன்னால் வருவாவ, இல்லை இல்லையா? ஸோ நீங்கள் செய்யணும் இல்லையா? நான் இப்படி இந்த வார்த்தை பேசுகிறேன்னா இந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. நான் போனாலும் அதுங்க நிற்கும், நியாயந்தீக்கு நிற்கும். உங்களை நியாயந்தீக்கிறதுக்கு, உங்களுக்குள்ள செயல்படுறதுக்கு அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது இல்லையா? என் வார்த்தை ஒளிந்து போகுதுன்னு சொன்னார் இல்லையா? அதனால தான் அந்த வார்த்தை பேசுது. உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தை பேசுறது கிடையாது. அவருக்கு வார்த்தை பேசினா அவர் பார்த்துக்கிடுவார். சரியா? அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? என்ன திட்டம், என்ன யோசனை? இப்போங்க அது பாஸ்டர் மாதத்துக்கு உண்டுன்னு சொல்லலையே, நீங்கள் டெய்லி செய்யலாமே. இங்கே நாங்கள் மாதத்துக்கு இருக்க வராது வர விஷயம். நீங்கள் டெய்லி இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், சனிக்கிழமை செய்யலாம், எல்லா நாளும் செய்யலாம். அது உங்களுக்கு தான் அந்த ஆர்வம் வரணும் இல்லையா? எப்படி செய்யலாம்? நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும். கமிட்டி நீங்கள் தானே, இப்போ இங்கே இந்த சபைக்கு கமிட்டி நீங்கள் தானே, கமிட்டிக்காரர் தான் முடிவு எடுக்கணும். இப்போ எல்லாம் அப்படி தான். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கமிட்டி கூடி, ஆமாக்கா என்ன செய்யலாம், இப்படியே போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஏசுனார் வந்தால் நோட்டோட வருவேன்னு சொல்லுவார், கணக்கு நோட்டோட வருவேன்னு சொன்னால் நம்ம கணக்கு ஒரு வேளை சிக்கலாகி போனால் என்ன செய்யுது? அப்போ நீங்கள் எல்லாம் தீர்மானிக்கணும், நீங்களே ஜெபிக்கணும். ஆவி நாங்கள் வராட்டாலும் ஆவியானவர் வந்துடுவார்ல. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை. பின்ன எதுக்கு நீங்கள் அது இன்னும் பிரசங்கியார் தான் வரணும்னு நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் நினைச்சாண்டா. நாங்கள் ஒன்றும் தெய்வம் கிடையாது. நீங்கள் மரியாதையாக தாழ்த்தி பரிசுத்த, அவர் சொன்னார்ல, வாசல் படியில் நின்று
சுத்தியில் வச்சு அடிச்ச மாதிரி அடித்தாலும் திறக்குது கிடையாது கதவை. திறக்காமல் இருந்துட்டாக்கா வட்டம் கறக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அப்போ திறந்தீங்கன்னா வாரேன்னு சொல்லுவார், உங்கள் உள்ளாலேயும் வாரேன்னு சொல்லுவார், உங்கள் நடுவில் வாரேன்னு சொல்லுவார். பின்ன அவருக்கு பின்னால் போண்டியதானேன்னு என்ன சொல்லுதியே. சரி, அப்போ இந்த நாளில் நல்ல தீர்மானம் நீங்கள் எடுத்தால் தான் காரியம் ஒப்பேறான். நாங்கள் இப்படி எத்தனை இடத்துக்கு போனோம். நேற்று அதிகாலமாக 4 மணிக்கு அங்கேருந்து போகிறோம், 5 மணிக்கு புறப்பட்டது. இப்படி எத்தனை இடத்துக்கு சுற்றி போட்டுட்டு இருக்கணும். எங்களுக்கு தந்த வேலையை நாங்கள் செய்யணும். நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் இல்லையா பார்க்கணும், உங்கள் சபையை நீங்கள் இல்லையா பார்க்கணும். இது மாதிரி எத்தனை சபையை நாங்கள் பார்க்கணும். என்ன சொல்லுதே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு செயலாக்கம் செய்தால் கர்த்தர் உங்கள் நடுவில் வருவார், வாசம் பண்ணுவார், அற்புதம் செய்வார், வல்லமையான செய்வார், ஆத்துமாக்களை தருவார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அர்த்தம் உண்டாகும் இல்லையா. மண்ணுக்கு போகிறதுக்கு முன்னே எப்படியும் பார்த்து ஆத்துமாவையாது நேற்று ஒரு சந்தோஷத்தோட போகலாம் இல்லையா. முடிவெடுப்பீங்களா சொல்லுங்கள். நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுக்கு நல்லது, எனக்கு சொல்ல தான் முடியும் நல்லது. இந்த வார்த்தைகள்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஏதாவது